Hello guys, welcome to DSK Cine Update episode 1. இன்னைக்கு எபிசோட்ல வந்து நம்ம சுவாரஸ்யமான ஒரு தகவல் பத்தி தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா ஜெயிலர் திரைப்படத்தோட பாகம் 2க்கான ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்க போகுது. எப்போ அப்படின்னா கூலி படத்தோட ஷூட்டிங் முடிஞ்ச ஒரே மாசத்துல ஜெயிலர் 2 படத்தோட ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்க போகுது. அதோட ஒரு எக்ஸைட்டான நியூஸ் நான் சொல்றேன் கேளுங்க. என்ன அப்படின்னா நம்ம ரஜினி சார் பர்த்டே அன்னைக்கு ஜெயிலர் 2 திரைப்படத்தோட ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆக போகுது. அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ வந்து வரப்போகுது. அதுவும் அந்த அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோல ஒரு ஸ்பெஷலான ஒரு கேமியோ வந்து இருக்க போகுது. அது வந்து நீங்களாம் எதிர்பாருங்கள். ஏன்னா வந்து தீவிரமான ஒரு ப்ரோமோ வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த வாரத்தில் வந்து ப்ரோமோ ஷூட் வந்து போக போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த திரைப்படத்துக்கான செட் ஒர்க்குமே ஒரு இடங்களில் போயிட்டு இருக்கு. அது எங்கன்றதான் நான் அப்புறம் வந்து சொல்கிறேன். இதுதான் ஜெயிலர் 2 திரைப்படத்தோட முக்கியமான ஒரு அப்டேட். இந்த அப்டேட் உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் ரஜினி ஃபேன்ஸ் செம ஹாப்பியாக இருக்க போறீங்க நம்புறேன். ஏன்னா வந்து அடுத்த வருஷம் மட்டும் 2 திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது. ஒன்று வந்து கூலி, இன்னொன்று வந்து ஜெயிலர் 2 அதே வருஷத்தை ரிலீஸ் ஆக போகுது. ஏன்னா வந்து ரஜினி அவரோட ட்ரிபியூட் வந்து கொடுக்க போறாரு. அவங்க ஃபேன்ஸுக்கு வந்து ஒரே வருஷத்தில் 2 படம் கொடுத்து அவங்க ரசிகர்களை வந்து மகிழ்விக்க போறாரு. அதுக்கான அனைத்து அம்சமும் கூலிலையும் இருக்கு, ஜெயிலர் 2லையும் இருக்கு. நீங்க எதிர்பாருங்க, ஒரு சர்ப்ரைஸான ஒரு படமா இருக்க போகுது. ஓகே, அடுத்த சூர்யா 45 திரைப்படத்தில் பூஜை வந்து நேற்று நடந்து முடிஞ்சிருக்கு. சூர்யா சார் வந்து மாசியம்மன் கோயில் வந்து பூஜை பண்ணி எல்லாமே முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 ஷாட் வந்து பொள்ளாச்சியில் வந்து எடுத்திருக்காங்க. மொத்தத்தில் வந்து இந்த திரைப்படம் வந்து ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு ஃபுல் ஃபிளெஜ்டாக இந்த திரைப்படம் வந்து நகர போகுது. நம்ம ஆர்ஜே பாலாஜிக்கிட்ட ஒரு ஃபேண்டசியான ஒரு படத்தை வந்து பார்க்க போகிறோம். நம்ம சூர்யா சார் கிட்ட ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜர்னலை பார்க்க போகிறோம். இந்த திரைப்படம் ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் வந்து தரமான ஒரு சம்பவம் பண்ண போது வெயிட் பண்ணி பாருங்க. அந்த திரைப்படத்தோட கதையில வந்து அந்த அளவுக்கு ஒரு ஆர்க்கான ஒரு ஸ்டோரி லைனா இருக்கு. அதனால இந்த திரைப்படம் கண்டிப்பா வந்து நம்ம சூர்யா சாருக்கு ஒரு கம்பேக் திரைப்படமா இருக்கும்ன்றது சந்தேகம். சூர்யா 44 திரைப்படம் இருக்கு. ஆனா வந்து நான் சூர்யா 45 திரைப்படத்தை வந்து கண்டிப்பா சொல்லுவேன். சூர்யா சாருக்கு ஒரு கம்பேக் திரைப்படமா இருக்கும்ன்றது எந்த சந்தேகமும் கிடையாது. ஓகே, அடுத்து வந்து சிவகார்த்திகேயன் அவர் வந்து அடுத்து சுதா கொங்கரா அவங்க கூட பண்ண போறான்றது தெரியும். புறநானூறு ஒரு திரைப்படம் நம்ம சூர்யா சார் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அது வந்து இப்போ சூர்யா சாருக்கு வெளியே வந்து இப்போ வந்து எஸ்கே அவருக்கு வந்து இணைஞ்சிருக்கு. இப்போ இந்த திரைப்படத்தில் வில்லனா வந்து ஜெயம் ரவி அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஜெயம் ரவி சார் ஓகே பண்ணிட்டாப்ல 20 நாள் காசீட்டு கொடுத்துருக்காரு. எஸ்கேக்கு வில்லனா ஜெயம் ரவி நடிக்க போறாரு. அதுவும் எப்படி இருக்க போகுதுன்றது பொறுத்து வந்து பார்ப்போம். ஏன்னா வந்து வில்லன் ரோல வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடாக வரும். இந்த வில்லனுக்கு எப்படி இருக்க போகுது, தனி ஒருவன் மாதிரியான ஒரு வில்லனாக இருப்பாரான்றதான் படம் வரும்போது பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் தான். எஸ்கேக்கு ஜெயம் ரவி வில்லன் எப்படி காலம் சுற்றுது பார்த்தீங்களா என்றதுல எந்த சந்தேகமும் கிடையாதுங்க. படம் வந்து வேற அளவுக்கு நினைக்கிறேன். இந்த திணிப்பை பற்றி பேச போது இதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட்டில் பேசுவோம் புறநானூறு படத்தை பற்றி. ஓகே, அடுத்ததான் வந்து நம்ம சூர்யா சார் பற்றின ஒரு விஷயம் சொல்கிறேன். என்ன அப்படின்னா கங்குவா ஃபெயிலியருக்கு வந்து எல்லாரும் போட்டு அழைச்சிட்டிங்க சூர்யா சாரை. ஓகே, இப்போ வந்து ஒரு கங்குவான்ற ஒரு திரைப்படத்தில் ஒரு ஃபெயிலியர் சந்திச்சிட்டாரு. அடுத்து சூர்யா 45 ஒரு கம்பேக் கொடுப்பாரு. கங்குவா திரைப்படம் ஃபெயிலியர்ன்றதை ஒத்துக்கணும். ஏன்னா வந்து கங்குவா திரைப்படம் ஃபெயிலியர் தான். ஆனால் வந்து இதை நான் ஃபெயிலியர் ஆக்கிட்டாங்க அப்படின்றத கிடையாதுங்க. ஏன்னா வந்து கங்குவா திரைப்படம் ஃபெயில் ஆச்சுன்னா படம் நல்லா அதனால ஃபெயில் ஆச்சு. மற்ற ரசிகர்கள்லாம் வேணும்ட்டு டார்கெட் பண்ணி அடிச்சாங்க அதனால படம் ஓடலை அப்படின்றதுலாம் கிடையாது. என்னதான் படம் வந்து நல்லா இருந்தாலுமே அந்த நெகட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணாலும் படம் நல்லா இருந்தால் படம் ஓட தான் போகுது. நெகட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணலனாலும் படம் ஓட தான் போகுது. என்னதான் நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணாலும் படம் சூப்பராக இருந்துச்சுன்னா படம் கண்டிப்பாக ஓடுங்க. படம் நல்லா இல்லைனா இந்த ஒரு நெகட்டிவ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கே மாட்டாங்க. அதுதான் உண்மை. ஆனால் நீங்கள் அதை ஒத்துக்கணும். படம் நல்லா இருந்துச்சுன்னா இவ்வளோ நெகட்டிவ் ஸ்ப்ரெட் ஆகிருக்கவே இருக்காது. நீங்கள் அதை ஒத்துக்கிட்டீங்கன்னா படம் வந்து அடுத்தடுத்த படம் நீங்கள் நல்லா எடுக்கலான்றது தான் என்னோட ஒரு கருத்தாக நான் இங்கே வைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நவம்பர் 29 சொர்க்கவாசல் திரைப்படம் நம்ம ஆர்ஜே பாலாஜி நடிப்பில் வெளியாக போகுது. இந்த திரைப்படமான எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து இந்த திரைப்படம் வந்து ஒரு ரூட் அண்ட் அவுட் வந்து ஒரு ஏ சர்டிஃபிகேட் உள்ள திரைப்படம். ஒரு ஜெயிலுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு செம்மையான ஒரு விஷயம். இந்த திரைப்படம் போய் பாருங்கள். உண்மையாகவே ரூட் அண்ட் அவுட்டாக அந்த திரைப்படம் வந்து அவ்வளோ இதுவாக இருக்குது. இப்போ வந்து தி எண்டுன்ற சாங் கூட நம்ம அனிருத் வாய்ஸில் வந்து வேறு லெவலில் இருக்குது. அது எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் இங்கிலீஷில் போகும். அதுக்கப்புறம் ஒரு தமிழ் டர்ன் ஒரு தமிழ் ரிலீக்ஸ் வந்து பாருங்கள் மிரட்டி விட்டாப்ல. இதெல்லாம் வந்து அனிருத் வாய்ஸில் கேட்கும்போது அவ்வளோ இதாக இருந்துச்சு. இந்த திரைப்படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். உண்மையான ஒரு இன்டென்ஸான ஒரு படமாக இருக்கும். கண்டிப்பாக சொர்க்கவாசல் உங்களுக்கு வந்து என்ஜாயபிளான ஒரு மூவியாக இருக்கும். போய் பாருங்கள். நவம்பர் 29 எல்லா இடத்துலையும் ரிலீஸ் ஆகுது. போய் பாருங்கள். கண்டிப்பாக சொர்க்கவாசல் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரியான ஒரு திரைப்படமாக இருக்குன்றத எந்த சந்தேகமும் கிடையாது. ஓகே கைஸ், அதே நவம்பர் 29 வந்து மிஸ்யூ திரைப்படம் சித்தார்த் நடிப்பில் வெளியாகிறதா இருந்துச்சு. இந்த திரைப்படம் வந்து மழை வந்து சொல்லியிருக்காங்க, புயல் சொல்லியிருக்கிறதுனால மிஸ்யூ திரைப்படத்தை போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க. மிஸ்யூ திரைப்படம் டிசம்பர் மாதம் ஏதோ ஒரு நாளில் ரிலீஸ் ஆகும். பொறுத்து வந்து பார்ப்போம். டிசம்பர் 2 ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ அடுத்த வந்து நம்ம அஜித் சார் பற்றின ஒரு ஹாட்டான ஒரு அப்டேட் சொல்கிறேன். என்ன அப்படின்னா நம்ம அஜித் சார் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்க்கு ஒரு படம் பண்ண போகிறாரு. என்ன அப்படின்னா ஒரு வெப் சீரிஸ் மாதிரி பண்ண போகிறாரு. மணி ஈஸ்ட்டு, தி பாய்ஸ் இந்த மாதிரி வெப் சீரிஸ் மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ்க்காக ஒரு பெரிய வெப்சீரிஸ் ஒரு 8 எபிசோட் இருக்கிற மாதிரி பண்ண போகிறாராம். அதுக்கு வந்து பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு நெட்ஃப்ளிக்ஸ் கூட. அந்த வெப்சீரிஸ் மட்டும் வந்துச்சுன்னா சம்பவம் தான், அது சந்தேகம் கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம வேர்ல்ட் டூர் போனார்ல நம்ம அஜித் சார். அந்த வேர்ல்ட் டூர் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஸ்ட்ரீம் பண்ணுற மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அதுவும் வந்துச்சுன்னா ரசிகர்களுக்கு ஒரு சம்பவம் தான். ஓகே, இப்போ வந்து நம்ம குட் பேட் அக்லி பற்றி ஒரு அப்டேட் சொல்கிறேன். என்னன்னா குட் பேட் அக்லிக்கு ஒரு 7 நாள் ஷூட்டிங் தான் இருக்குது. அந்த 7 நாள் ஷூட்டிங் முடிஞ்சால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் ஈடுபடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து டிஎஸ்பி வந்து
குட் பை டக்லிலேருந்து வெளியே வந்துட்டாரு. இனி வந்து ஜிவி பிரகாஷ் தான் பிஜிஎம் ஒர்க்லாம் பண்ண போகிறாரு. ஏற்கனவே டிஎஸ்பி போட்ட மியூசிக் வந்து ஆட் பண்ணிப்பாங்க, ஐ மீன் பாட்டுக்கு போட்ட அந்த டியூன் எல்லாமே ஆட் பண்ணிப்பாங்க. பட் பிஜிஎம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிவி பிரகாஷ் தான் பண்ண போகிறாரு. எப்படி புஷ்பா 2க்கு வந்து டிஎஸ்பி வெளியே வந்து சாம்சிஎஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பிஜிஎம் டேக் ஓவர் பண்ணாரோ, அதே மாதிரி குட் பை டக்லியில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜிவி பிரகாஷ் வந்து டேக் ஓவர் பண்ணுறாரு. பொறுத்திருந்து பார்ப்போம். சூரா சம்பவம் காத்துட்டு இருக்கு. அஜித் சாருக்கு எப்படி பிஜிஎம் மிரட்டி விடுறாருன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ வந்து ஜிவி பிரகாஷ் ஒர்க் என்ன அப்படின்னா, பொங்கலுக்கு குட் பை டக்லியில் பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால பொங்கலுக்குள்ள ரீச் ஆகணுன்ற ஒரே காரணத்துக்காக நம்ம ஜிவி பிரகாஷ் ஃபுல் அண்ட் ஃபுல் பிஜிஎம் ஒர்க் வந்து இப்போ குட் பை டக்லிக்காக மட்டும்தான் போட்டுட்டு இருக்காரு. பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த ஒரு மாசத்துல எப்படி அவுட்புட் வரப்போது, எப்படியான பிஜிஎம் வந்து கொடுக்க போறாரு, அஜித் ரசிகர்கள் எப்படி கொண்டாடுற மாதிரியான திருப்பமா வருமா பிஜிஎம் ஒர்க்ன்றதை பொறுத்து வந்து பார்ப்போம். ஏன்னா வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் பார்க்கும்போது ஒவ்வொரு கிளிப்பும் ஒவ்வொரு கிளிப்புக்கும் ஒவ்வொரு விஷயமும் அந்த கதையோட ஆர்க்கெல்லாம் கேட்கும்போது அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது. ஒரு ரூட் அவுட் ஒரு கேங்ஸ்டர் திரைப்படம் வந்து நம்ம அஜித் சார் பார்க்கும்போது ரொம்பவே ஒரு ஆர்க்கான ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. நம்ம அஜித் சார் இந்த ஒரு ஜேர்னலில் பார்க்க போகிற ஒரு ஃபேன் பாய் சம்பவம் வந்து 100% இருக்குது. ஒரு 5-6 தேட்டரிக்கல் மூமெண்ட் வரை வச்சிருக்காங்க. ஒரு டைலாக்லேயே நம்ம வந்து விசில் அடிச்சு தெரிக்கிற மாதிரியான ஒரு டைலாக்லாம் வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய சர்ப்ரைஸ்லாம் இருக்குது. நான் வந்து போக சொல்கிறேன். இந்த மாதிரி பல அம்சங்களும் கிரியேட் ஆகினா ஒரு திரைப்படம் தான் குட் பை டக்லி. இந்த திரைப்படம் பொங்கலுக்கு வருமானன்றதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனால் இப்போ வரைக்கும் அவங்க 99% பொங்கலுக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா ஒர்க்கும் முடிஞ்சுன்னா கண்டிப்பாக பொங்கலுக்கு குட் பை டக்லி வந்துடும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம ஜெயலலிதா 2 அப்டேட் பார்த்துருக்கோம், சூர்யா 45 திரைப்படத்தை அப்டேட் பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் எஸ்கே அந்த சுதா பொங்கல் அவங்க படத்தோட அப்டேட் பார்த்துருக்கோம், குட் பை டக்லி படத்தோட அப்டேட் பார்த்துருக்கோம். இன்னைக்கான அப்டேட் இவ்வளோ தான். நம்ம அடுத்த எபிசோட நம்ம பார்ப்போம். ஓகே, இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ப்ரெஸ் பண்ணிக்கோம். டெய்லியும் டிஎஸ்கே சினி அப்டேட்ஸ் எபிசோட் வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு முதல் எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதை மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் டு டிஎஸ்கே தமிழ் சேனல்.